الصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இன்றைய இந்த கால சூழலை கருத்திலே கொண்டு மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய நல்ல நியத்துக்களை கபூல் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புலம் கொண்ட தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று சமகாலத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழல் என்பது உண்மையிலே பல வகையான படிப்பினைகளை, அதே நேரத்தில் இறைவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக, அதே நேரத்தில் நம்முடைய வாழ்விலே இன்னும் பல மாற்றங்களை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் தன்னை அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றி அமைக்கக்கூடிய அவ்வாறான நிகழ்வுகள் நம்மளை சூழ நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அல்லாஹு தஆலா ஏன் இவ்வாறான சோதனைகளை, இவ்வாறான இந்த பிரச்சனைகளை இறைவன் ஏன் நமக்கு தருகிறான் என்றது ஒரு மூமினை பொறுத்தளவில் அது ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான் நாம் வாழ பிறந்தவர்கள். கொஞ்ச காலத்துக்கு பின்னால் நாம் மரணித்து விடுவோம். நம்மளுக்கு மரணம் நிச்சயம். மரணம் என்ற ஒன்றை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மரணத்துக்கு பின்னர் இருக்கக்கூடிய அந்த வாழ்வு அதுதான் நிரந்தரமானது, என்றென்றும் நிலையானது என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. கண்ணியமான சகோதரிகளே, ஆகவேதான் உலகத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயங்களுடைய அவர்களுடைய வாழ்வை பற்றியும், அவர்கள் இந்த பூமியிலே செய்த அட்டூழியங்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அவர்கள் செயல்பட்ட ஒவ்வொரு வடிவங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு, அவர்கள் எல்லாம் இன்ன காரணங்களால் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் புறக்கணித்த காரணத்தினால், அல்லாஹ்வை அவர்கள் நிராகரித்து அவனுக்கு இணை வைத்து வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு இந்த உலகத்திலே அழிவு வந்தது என்ற வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். உண்மையில இறைவனை பொறுத்தளவில் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய படைப்புகளை அநியாயமாக தண்டிப்பவன் கிடையாது. தன்னுடைய படைப்பை அவன் படைத்து விட்டு அவர்களுக்கான சரியான ஒரு வழிகாட்டுதலை அவர்களுக்கு வழங்கிவிட்டு அவர்களுக்கு அநியாயமான முறையிலே நடந்து கொள்கின்றவனாக இறைவன் கிடையாது. இறைவன் அர்ஹமுர் ராஹிமீன், மிக இரக்கம் உள்ள ரப்பு அவன். ஆனால் அந்த ரப்பை கோபப்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்கின்ற பொழுது கூட அல்லாஹு தஆலா உடனே தண்டிப்பதும் கிடையாது. ஆனால் இறைவன் தண்டிக்க நாடிவிட்டால் அவனுடைய தண்டனையும்
மிக கடுமையானதாக இருக்கும். வல்லாஹு ஷதீதுல் இகாப், தண்டிப்பதில் அவன் ரொம்ப கடுமையானவனாக இருப்பான். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே குறிப்பாக நம்முடைய இந்த நாடு எதிர்நோக்கிக்கக்கூடிய இந்த அனர்த்தம் என்பது இன்றைக்கு எல்லோரும் பேசுகின்ற பொழுது அதை ஒரு இயற்கை அனர்த்தம், இயற்கை சீற்றம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது ஒரு ஒரு ஷிர்கான ஒரு வார்த்தை. இயற்கை என்ற ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் இந்த உலகத்திலே அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயற்கையாக ஒன்று உருவாகுவது கிடையாது. இயற்கையாக இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எந்த ஒரு அனர்த்தங்களும் அது இயற்கையாக ஏற்படுவது கிடையாது. அப்ப இந்த அனர்த்தங்களுக்கு பின்னால், இந்த நில அதிர்வுகளுக்கு பின்னால் அல்லது மண் சரிவுகளுக்கு பின்னால், இந்த வெள்ளப்பெருக்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படைத்த ரப்பு அவன்தான் எங்களுக்கு இந்த சோதனையை தருகிறான். அவன்தான் இந்த அனர்த்தத்தை தந்தவன், அவன்தான். அதற்கான விடிவையும் அவனிடம்தான் நாங்கள் கோர வேண்டும், அவனிடம்தான் நாங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த ரப்பிடம் இருந்தால் நாங்கள் அதாவது அதற்கான அந்த தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். 7வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபஅமின அஹ்லுல் குரா ஐ யஅதியஹும் பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். நபியே, நிராகரித்த அவ்வூரார்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இரவு நேரத்திலே அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வேதனை அவரிடம் வந்து விடுவதை பற்றி அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். உண்மையிலே நினைத்து பார்க்க முடியாது. அதாவது இந்த வசனத்தை படிக்கிற நேரத்தில் இன்றைக்கு நாம் கேள்விப்படுகின்ற அந்த மண் சரிவுகள் அனர்த்தங்களின் பொழுது 11 மணி தூங்க போனவர்கள் சிலர்கள் தூங்கி விட்டார்கள். அவர்களுடைய அந்த தூக்கத்துடைய நேரத்தில் தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டது. அவர்களை அந்த மண் அவர்களை மூடிக்கொண்டது. அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த அழிவு அவர்களுக்கு வந்தது. அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்தில் அதை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தங்களுடைய வீடுகளில் நித்திரை செய்து கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய வேதனை அவரிடம் வந்து விடுவதை பற்றி அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கிறான். அப்ப ஆமீன் அஹ்லுல் குரா ஐ யஅதியஹும் பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 7வது அத்தியாயத்தினுடைய 98வது வசனம், அடுத்த வசனத்திலே அவ ஆமீன் அஹ்லுல் குரா ஐ யஅதியஹும் பஅஸுனா துஹம் வஹும் யலஅபூன். அதாவது அந்த நிராகரித்த அவ்வூரார்கள் அவர்கள் எந்த விதமான கவலையும் இன்றி அவர்கள் முற்பகலிலே துஹாவுடைய நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய வேதனை அவர்களிடம் வந்து விடுவதை பற்றி அவர்கள் அச்சம் பெற்றிருக்கின்றார்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். பகல் பொழுதிலே உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் இந்த அழிவுகளை பார்க்கிற இடத்துல குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த நிதர்சனமான அழிவுகளை அதாவது முற்காலத்திலே ஒரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் அழிக்கப்பட்ட அந்த பின்னணி அதை நாங்கள் பிராக்டிக்கலாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய காலகட்டத்தில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே சுனாமி என்பதை நாம் தெரியாதவர்களாக இருந்தோம். ஆனா இந்த நாட்டிலே சுனாமி என்ற ஒரு வேர்ட் வருவதற்கு முன்னால் அப்படி என்ற என்ன என்று தெரியாது. அதற்கு பிறகுதான் இதுதான் கடற்கோள் அனர்த்தம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். கடலில் ஏற்பட்ட அந்த அதாவது கடலில் ஏற்பட்ட அந்த அதிர்வு தான் அந்த கடல் பேரலைகள் வெளியிலே வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை மக்களிடத்திலே ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் தான் மக்களுக்கு புரிந்தது இதுதான் சுனாமி என்று. அது வரைக்கும் தெரியாது. கண்ணியமான நினைச்சு பாருங்கள், பகல் பொழுதுகளில் இருந்த மக்கள், எத்தனையோ மக்கள் நம்மளை விட்டும் சுனாமியிலே மரணித்து போனவர்கள். அதே போலதான் இன்று சமகாலத்திலே நம்முடைய சகோதரர்கள் பல பிரதேசங்களில் மத்திய மாகாணங்களில் பல பிரதேசங்களிலே மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பார்த்தால் இந்த நாட்டிலே 22 மாவட்டங்கள் இருக்கிறது சொன்னால் 21 மாவட்டங்களும் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இலங்கையினுடைய நிலப்பரப்பு நீரினால் அப்படியே மூழ்கி இருக்கிறது.
அதனுடைய அடித்தட்டுகளில் நீர் அப்படி அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிறது. அதனால்தான் நிலச்சரிவுகள் எல்லாம் அந்த ஏற்படுவதற்கு காரணம், இன்னும் நிறைய அழிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்வு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்தவன். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அழிவு வந்தால் யாராலும் தாங்க முடியாது. ஆனால் அந்த அழிவுகள் வர்ற நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய நடவடிக்கைகளும் எப்படி நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இது பற்றி பேசப்படுகிறது. மீடியாக்களை துறந்தான் இந்த அனர்த்தங்களை பற்றி, அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ப்ரீகாஷன், அது சம்பந்தமான நிறைய அறிவுறுத்தல்கள் சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த எவ்வளவு பெரிய அதாவது நமக்கான எதிர்வு கூறல்கள், அதற்கான சேஃப்டி ஏற்பாடுகள் நடந்தாலும் அல்லாஹ் நினைத்தால், அவன் அழிக்க நாடினால், நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக அழிவை கொண்டு வருவான். அவன் நாடுகிற பொழுது அவனுடைய அந்த நாட்டத்தின் பிரகாரம் அவன் அழிக்க நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த அழிவை நாம் எதிர்கொள்ள வேண்டிதான் வேண்டும். அதை யாராலும் அதை விட்டும் தப்ப முடியாது. ஆகவே இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு கலா கதரிலே நம்பிக்கை வேண்டும். இது இறைவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இது நடந்திருக்கிறது. இது ஏற்பட்டவர்களுக்கு ஒரு சோதனையாகவும் அல்லது சில நேரங்கள் அவர்களுக்கு அருளாக இருந்தாலும், இந்த நிகழ்வுகளில் பாதிக்கப்படாத நாங்கள் நிச்சயமாக இதிலே படிப்பினை பெற வேண்டும். இதே போன்ற ஒரு அழிவை நாம் எதிர்நோக்கினால் நம்முடைய நிலைமை என்ன? ஏன் அல்லாஹ் எங்களுக்கு இவர்களை வைத்து ஒரு பாடம் கூட நமக்கு நடத்துகிறார். நீங்கள் இவர்களை பார்த்து நீங்கள் அச்சப்பட்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு அழிவு வரவில்லை, உங்களுக்கு மண் சரிவு வரவில்லை, உங்களுக்கு வெள்ளம் வரவில்லை, பாதிப்பு வரவில்லை என்று நீங்கள் அச்சப்பட்டிருக்கின்றீர்களா? நாம் நாடினால் உங்களுக்கும் அந்த அழிவை கொண்டு வருவோம். அப்ப மிக பயங்கரமாக நாங்கள் இந்த காலகட்டத்திலே இறைவனுடைய அந்த அவனுடைய ஏற்பாடுகளை, அவனின் மீது உள்ள அந்த நம்பிக்கைகளை நாங்கள் அதிகமாக கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய இந்த காலகட்டங்களில் நமக்கு இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன? நம்மளுக்கு யார் உதவி செய்பவர்கள்? எவ்வளவுதான் நமக்கு பொருளாதாரங்களை கொண்டு வந்து தந்தாலும், எவ்வளவு சாப்பாடுகளை கொண்டு வந்து தந்தாலும், நாங்கள் கட்டி காத்த ஆசையாக நாங்கள் வீடுகளிலே சேர்த்து வைத்த அல்லது எங்களுடைய வீடுகளை ஆசையாக அழகான முறையை நாங்கள் கட்டிய அந்த வீடுகளை எங்களுக்கு யாராலும் அதே போன்று திருப்பி தர முடியாது என்கின்ற அளவிலே மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு அந்த சமூகம் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கருதிக்கூடிய சகோதர சகோதரர்களே, ஆகவே ஒன்றை நாம் நினைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இது ஒன்றும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதென்ற அந்த காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான். நாம் வாழப் போகிறோம் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான். ஒரு கட்டத்தில் அது நம்மளை விட்டும் விலகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர்ற நேரத்தில் நான் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலை நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே உண்மையாக சகோதரிகளே, ஒரு மூமினை பொறுத்தளவில் அவன் இவ்வாறான இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவில் அதிலிருந்து எவ்வாறான அந்த லெசன்களை, பாடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அவனுடைய அந்த கதா கதரின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்போமாக இருந்தால், அந்த ரப்பு அவன் நினைத்ததை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அவனிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் அவனுடைய செயல் குறித்து கேள்வி கேட்கப்பட முடியாது. நம்ம தான் கேள்வி கேட்கப்படுமே தவிர அல்லாஹ்ட்ட போய்த்து கேள்வி கேட்கிறார். யாரா, ஏன் இப்படி செஞ்சாய்? ஏன் இந்த வெள்ளத்தை கொண்டு வந்தாய்? ஏன் இந்த மண் சரிவை கொண்டு வந்தாய்? ஏன் இந்த நில அதிர்வை, இந்த எர்த்குவேக்கை கொண்டு வந்தாய் என்ற கேள்வி அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியாது. அப்ப முதலாவது நம்மகிட்ட வர வேண்டிய பாடம் என்னென்றால், படைத்த ரப்பிடம் நமக்கு கேள்வி வைக்க முடியாது, கொஸ்டின் வைக்க முடியாது. ஆகவே அவன் நமக்கு ஏற்படுத்திய அந்த ஒன்றை ஏற்றுக்கொண்டோம், அதில் பொறுமை காட்டும் என்றுதான் இருக்கவர். ஏனென்றால் கடைசி காலத்தை பற்றி ரசூலுல்லாஹி சொல்ற நேரத்தில்
நிறைய நில அதிர்வுகள், நிறைய அந்த ஜலாசில்கள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நிறைய குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பூகம்பங்களை பார்த்தால் இது நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல. இன்னைக்கு நாங்க நிறைய செய்தியை கேள்விப்படுறோம். இந்தோனேஷியா போன்ற நாடுகள், பங்களாதேஷ் போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள், நம்முடைய நாட்டை சூழ அண்டி இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளில் இவ்வாறான நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஊர்கள் அழிந்து போயிருக்கிறது. நாங்கள் படித்தும் செய்திகள் ஊடாக வந்தது. இந்தியாவிலே கூட ஒரு ஊரை அழிந்து போன வரலாறை நாம் படித்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு. ஆகவே கண்ணியமான சகோதர சகோதரிகளே, உண்மையில் இவ்வாறான நிகழ்வுகள் என்பது அல்லாஹுடைய சுன்னா, அல்லாஹுடைய வழிமுறை. கடைசி காலத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் வரும் என்பதை ஒரு மோமின் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த அறிவு யாரிடத்தில் இருக்கிறதோ, அந்த நாலேஜ் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதற்கான அந்த தயாரிப்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இந்த கடைசி காலங்களில் வருகின்ற இவ்வாறான அதிர்வுகள், இவ்வாறான நிலநடுக்கங்கள், ஃபித்னாக்களிலே நாங்கள் கவனம் செலுத்தி அதில் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக எங்களை திருப்பி செல்கின்ற, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை கூடுதலாக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதுதான் இந்த காலத்திலே முதலாவது நாம் பெற வேண்டிய பாடம். முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கதர். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவின் அடிப்படையில் நடக்கின்றது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இந்த அழிவுகளை கொண்டு வந்து நமக்கு எதற்காக அதை கொண்டு வருகிறார் என்றால், குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவுடைய 59வது வசனத்திலே தெளிவுபடுத்துகின்ற பொழுது, வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, அல்லாஹ்வுடைய இந்த அட்டாட்சிகள், இது சயின்ஸ் ஆஃப் அல்லாஹ். உண்மையிலே அல்லாஹ் எங்களுக்கு இவ்வாறான இந்த அடையாளங்களை அனுப்புகின்ற காரணம் இந்த வெள்ளப்பெருக்கு, நிலநடுக்கம், சூறாவளி, இவைகள்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அனுப்புவதற்கு காரணம் என்ன? அவனுடைய பயம். அல்லாஹ்வின் பக்கம் உள்ள பயத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் மீது உங்களுக்கு ஒரு அச்சம் பெற வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஆழமான அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகம் எப்படி மாற்றம் பெறும்? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதால்தான் நிறைய பாவங்கள் மலிந்திருப்பதை பார்க்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைய பேரிடத்தில் இல்லை. வெறுமனே பேசுவாங்க, நான் அல்லாஹ் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, உண்மையில் பிராக்டிக்கல் அல்லாஹ்வை பயந்த ஒருவன் எப்படி வாழ்வான் என்று பார்த்தால், எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான அந்த பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது உண்மையிலே அல்லாஹ்வுடைய அச்சம் அற்ற ஒரு சமூகத்தை போன்றுதான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. வியாபாரங்களில் நிறைய பொய்யும் புரட்டலும் ஏமாற்றும், குடும்பங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த விதமான ஒற்றுமை கிடையாது, ஊர்களுக்குள்ளே பல வகையான பிரச்சனைகள், மோசமான அதாவது பழக்க வழக்கங்கள், இப்படி நிறைய நாங்கள் ஊர்களுக்குள்ளே காண்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் போனதுதான், அல்லாஹ்வை பற்றிய பயம் எடுபட்டு போனதுதான். அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உண்மையிலே நாங்க இந்த அத்தாட்சிகளை கொண்டு நாங்கள் இன்னும் அல்லாஹ்வை நெருங்கவில்லை என்பதுதான் அடிப்படை. அன்புள்ள கொண்ட தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். எங்களை சூழ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை அறியாமல் எங்களை சூழ நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது எங்களையும் நெருங்கும் என்பதில் யாரும் அச்சமற்றிருக்க முடியாது. எங்களை நோக்கியும் அந்த பிரச்சனை வரலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது அடிக்கக்கூடிய ஒரு காற்று, நாங்கள் எல்லோரும் அதை சுகமாக அனுபவிக்கிறோம். அதே காற்றினுடைய வேகம் கொஞ்சம் கூடிவிட்டால் சூறாவளி என்று சொல்கிறார். கண்ணியமான சகோதரிகளை நினைத்து பாருங்கள், சூறாவளி வந்தால் என்ன நடக்கும்? இருப்பிடங்கள், நம்ம வாழ்கின்ற இல்லறங்கள், நம்முடைய நிலைமைகள் எப்படி மாறும்? அப்ப இவைகள் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த பெய்கின்ற மழை தொடர்ந்து அப்படியே பெய்து கொண்டே இருக்குமாக இருந்தால் நம்முடைய ஊருடைய நிலைமை என்ன? ஊர்ல மிகப்பெரிய வெள்ளம் வரும். சாதாரண வெள்ளங்களுக்கே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாத நிலை இருக்குது சொன்னால், இப்படியான சந்தர்ப்பங்களில் அதிகமான மழை பெய்த நம்முடைய நிலைமையை. ஆகவே உண்மையில் நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை நிச்சயமாக நாங்கள்
அந்த பயம் என்பது செயல் ரீதியாக வருவது. அப்பொழுதுதான் எங்களுடைய இபாதாக்களில் ஆர்வம் வரும். தொழுகைகளில் பொடுபோக்கு ஏற்பட மாட்டாது. 5 நேர தொழுகையை நாம் சரியாக தொழுவோம். எங்களுடைய வீடுகளிலே அல் குர்ஆன், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறக்கூடிய அவ்வாறான திக்ருகள், இஸ்திக்பார்களின் பக்கம் நாங்கள் அதிகமாக மீறுவோம். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிற காரணத்தால். நம்முடைய வீடுகளில் நாங்கள் அதாவது சீரியல், படம் பார்ப்பது, டிவிகளை போட்டுக்கொண்டு படம் பார்ப்பது, பிக்சர்ஸ்களை பார்ப்பது, பிலிம் பார்ப்பது, இப்படியான விஷயங்கள் குறைந்து போகும். போன்களிலே அதிகமான நேரங்களில் நாங்கள் வீணடிக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சமூகம் இவ்வாறான மோசமான அந்த நடவடிக்கைகளில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, ஆகவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இந்த உம்மத்தை பொறுத்தளவிலே உம்மத்தி ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா, இந்த என்னுடைய சமுதாயம் ஒரு அருள் புரியப்பட்ட, ஒரு அருள் செய்யப்பட்ட ஒரு சமூகம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லைஸ அலைஹா அஸாபுன் ஃபில் ஆখিরা, இந்த சமூகத்துக்கு மறுமையிலே அதாபு கிடையாது. என்னுடைய சமுதாயத்துக்கு மறுமையிலே அதாபு கிடையாது. அதாபுஹா ஃபித் துன்யா, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதாப் எல்லாம் உலகத்திலே தான். அது என்ன அதாபு என்று சொன்னால் அதுதான் அல் ஃபிதன், நிறைய குழப்பங்கள், வஸ்ஸலாசில், நிறைய நிலநடுக்கங்கள், வல் கத்ல், கொலை. அப்ப இந்த மாதிரியான இந்த ஃபிதன், இந்த அதே சோதனைகள், நிலநடுக்கம், கொலை போன்றவைகள் இந்த உலகத்திலே இந்த சமூகத்துக்கான அதாபு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்த அதாபை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி என்று சொன்னால், உண்மையிலே அல்லாஹ் தஆலா இதை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மோமீனை பொறுத்தளவில் ஒரு டெஸ்டாகத்தான் வச்சிருக்கிறார், ஒரு டெஸ்டிங். அப்ப நாங்க மோமீன்களாக நாங்க யோசிச்சோனும், இந்த உலகத்தில் எங்களை அல்லாஹ் சோதிப்பான். எப்படி சோதிப்பான்? எங்களுடைய உயிர் அச்சத்தை கொண்டு சோதிப்பான். அதாவது எங்களுடைய சமூகத்திலே உயிர்கள் அதிகமாக போகும், நிறைய பேர் மரணித்து போவார்கள், நிறைய அழிவுகள் வரும், உயிர் அழிவுகள், உயிர் சேதம். அதே போன்று பொருளாதார சேதம் ஏற்படும். அதே போன்று எங்களுடைய விவசாயம், எங்களுடைய விளைநிலங்கள் எல்லாம் அப்படியே பாழ்பட்டு போகும். அதே போன்று எங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு, ஒரு பயம் ஏற்பட்டு, அதனால் நாம் சோதிக்கப்படுவோம். இப்படி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சோதனையுடைய வடிவத்தை சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நாங்கள் சோதிப்போம். என்னத்துக்காக சோதிப்போம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, ஃபலயஅலமன் அல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், யார் உண்மையாளர்கள், யார் அல்லாஹ்வை உண்மையாக ஏற்று நடக்கக்கூடியவர்கள், அல்லது யார் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் இனங்காண்பதற்காக வேண்டி இப்படியான சோதனைகளை நாம் கொண்டு வருகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்ப சோதனை வர்ற நேரத்துல தான் ஒரு மனுஷனை புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு சில பேர் பேசுவாங்க, இந்த அழிவார நேரத்தில் அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என் புள்ள போயிட்டது, என் மனைவி போயிட்டா, என் சேர்த்து வச்ச சொத்து செல்வம், என்னுடைய வியாபாரம் எல்லாம் போய்விட்டது, இப்ப நான் இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷன் கடைசியா சொல்றதுன்னா, நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இது போற வாழ்ந்தேன்னா அதே போல மரணிச்ச என்ன அப்படியான்னு சொல்லி ஒரு சிறுக்கான அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை மிக குறைந்த நிலையிலே பேசப்படுவதை பார்க்கிறோம். இது ஒரு தவறான ஒரு பேச்சு. ஒரு மோமின் எவ்வளவு பெரிய சோதனைகளை எதிர்கொண்டாலும் அந்த சோதனைகளை அவன் பொறுமை காக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அவன் நெருங்க வேண்டும். இறைவன் தான் இந்த சோதனைக்கு தந்தான், அவன் இதிலிருந்து எனக்கு விடுவை தருவான் என்று அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் யாரும் பிரச்சனையை நோக்கி போனவர்கள் அல்ல. இது பிரச்சனை எங்களை தேடி வந்த பிரச்சனை. நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளின் சோதனைகளையும் எடுத்து பார்த்தால் அவைகளை நாங்களாக எதிர்கொள்ளவில்லை, அது எங்களை வந்தடைந்த சோதனைகளாகத்தான் இருக்கும், எங்களை வந்தடைந்த பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு முன்னர் ஒரு சமூகம் வாழ்ந்து மடிந்தார்கள், அந்த அஸ்ஹாபுகள், உண்மையான இறை விசுவாசிகள். அவர்கள் சோதனையை இன்பமாக கொண்ட ஒரு சமுதாயம், சோதனையை நோக்கி பயணித்தவர்கள், பிரச்சனைகளை நோக்கி பயணித்தவர்கள். உயிர் அவருடைய கண் முன்னால் போவதை அவர்கள் விரும்பி தன்னுடைய உயிரை கொடுத்து போனவர்கள். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய கண் முன்னே அவர்கள் கொலை செய்யப்படுவதையும், அவர்கள் பூமிக்குள்ளே அவர்கள்
அதாவது புதைக்கப்பட்டு அவர்கள் அநியாயமான முறையிலே கொலை செய்யப்படுவதை கண்ணால் கண்டவர்கள், சோதனை அவர்கள் எதிர்நோக்கி போனவர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்துதான் அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறினார்கள் என்றால், கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் யாரும் இன்றைக்கு சோதனையை எதிர்நோக்கி போனவர்கள் அல்ல. வந்த சோதனையை தான் பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலும் நம்மிடத்திலே சரியான அந்த சோதனை பற்றிய தெளிவில்லை என்று சொன்னால், அந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றி உள்ள தெளிவான அந்த நம்பிக்கை இல்லை என்றால், நிச்சயமாக நாங்கள் அந்த சுவர்க்கத்தை எதிர்பார்ப்பதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஆகவே இது ஒரு சோதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையை நாம் எதிர்கொள்வது எப்படி என்பதை மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பனிஷ்மெண்டாகத்தான் இதை சொல்கிறார். எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள், இந்த ஃபித்னாக்கள், ஏன் அனர்த்தங்கள் வருது என்றால் அல்லாஹ் ஒரு பனிஷ்மெண்ட். ஒமா அஸாபகும் மின் முஸீபா, உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு முசீபத்துக்களும் அது ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரம் சம்பாதித்தவைகள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப மனிதன் சம்பாதித்துக் கொண்டவைகள் தான் அழிவுக்கான காரணம். ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை, அதே நேரத்தில் மனிதன் அவன் செய்த அநியாயம், அல்லாஹ்வுக்கு செய்த அநியாயம், அவன் இந்த உலகத்திலே செய்த அட்டூழியங்கள், இப்படியான அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி அவன் செயல்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளை கொண்டு வருகிறான். இது ஒரு பனிஷ்மெண்ட் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை பேர்கள், எத்தனை சமூகத்தை அல்லாஹ் அழிச்சு காட்டினான். மிகப்பெரிய காற்றின் மூலமாக தொடர்ந்தேர்ச்சியான மிகப்பெரிய சூறாவளிகளை அனுப்பி அல்லாஹ் தஆலா அழிச்சான். அதே நேரத்திலே உருமாற்றி குரங்குகளாக அவர்களை மாற்றி அல்லாஹ் அழித்தான். இன்னும் ஒரு சாராரை பூமிக்குள்ளே அப்படியே அவருடைய சொத்து போலோடு சுழிவாங்க செய்து அல்லாஹ் அழித்து காட்டினான். கல் மாரியை பொழிய வைத்து அல்லாஹ் அழித்து காட்டினான். மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குகளை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே அழித்து காட்டினான். ஆகவே உண்மையை நாங்கள் யோசிக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு பக்கத்தில் ஒரு பனிஷ்மெண்ட். ஆகவே நாங்க அந்த சோதனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறோம் என்றால் ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும், சோதனை வருகிற பொழுது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்த்து வருவது கிடையாது. ஒரு இடத்துக்கு அல்லாஹ் தஆலா சோதனை அனுப்புறான்னா அங்க நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அதாவது நாங்க எங்களிலே வஃபீனா ஸாலிஹூன், எங்களிலே நல்லடியாக இருக்கிற நிலைமையில் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்கப்படுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், ஆமாம், நல்லடியார்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அழிவு அவர்களுக்கு வந்து சேரும். யார் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அழிவு வருகிற பொழுது அது அவர்களுக்கு ரஹ்மத்தாக மாறும், அவர்களுக்கு அது ரஹ்மத்தாக மாறும். அதே நேரத்திலே அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது அதாபாக மாறும். கண்ணியமான சகோதர சகோதரி, அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுடைய பட்டியலை சொல்ல நேரத்துல ஷஹீதுகளை பொறுத்த ஷுஹதா வ ஹம்சா, அதாவது ஷஹீதுகளை பொறுத்தவரை 5 சாரார் வேண்டாம். ஒரு சாரார் அவர்கள் மப்தூன், வயிற்று நோய்களால், கொலரா போன்ற நோய்களால் பீடிக்கப்பட்டு மரணிக்கக்கூடியவர்களும் ஷஹீதுகள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இன்னும் பல நோய்களால், தொற்று நோய்களால் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஷஹீதுகள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அதே போல இடிபாடுகளுக்குள்ளே மாட்டி மரணிக்கக்கூடியவர்கள், அதே போல அல்-கரி, அதாவது தண்ணீரிலே மூழ்கி மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் மரணிக்கக்கூடிய ஷஹீத், இவரும் ஷஹீத் தான். ஆனால் இந்த ஷஹீதுகளிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே போய் கலந்து கொள்கின்ற அந்த ஷஹீத் அவருக்கு எந்த கேள்வி கணக்கும் என்று சொர்க்கம் போவார். மற்ற 4 பேருக்கும் கேள்வி கணக்கு உண்டு, ஆனா உலக பார்வையில் அவர்கள் ஷஹீத். இந்த மாதிரியான வெள்ள அழிவுகள் அனர்த்தங்களிலே மாட்டிக்கொள்கின்றவர்கள் அவர்கள் உலக பார்வையில் ஷஹீதுகள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக மறுமையிலும் அவர்கள் ஷஹீதுகளாக இருப்பார்கள். அவர்கள் தீயவர்களாக இருந்து மரணித்தால் அவர்களுக்கான கேள்வி கணக்கு மறுமையிலே உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே உண்மையில் இந்த சோதனைகள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற அடிப்படையை வைத்து வருவது கிடையாது. ஆனால் அது வர்ற நேரத்தில் நாம் நல்லவர்களாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு அருளாக மாறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி எங்களுக்கு இதில் அல்லாஹ் தஆலா இந்த இவ்வாறான சோதனைகள் நாங்கள் பொறுமை காக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அதன் ஊடாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். இது ஒரு எக்ஸ்பியேஷன் சொல்வார், கஃபாரா,
ஒரு மனிதன் செய்த பாவங்களை, அவன் எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் அவனுக்கு வருகின்ற சோதனைகள், அவனுக்கு வருகின்ற கவலை, அவனுக்கு ஏற்படுகின்ற துக்கம், அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான பிரச்சனைகள், இது அனைத்திலையும் அவன் பொறுமை காத்தால் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த தவறுகளை மன்னிப்பதாக, அதை கஃபாராவாக, அந்த பாவங்களுக்கு ஒரு விமோசனமாக அல்லாஹு தாலா அவனுடைய அந்த தவறுகளை மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற இந்த சோதனைகள் இப்படி நாம் பொறுமை காத்தால் நிச்சயமாக அவனுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், ஒரு ரிவார்டுன்னு சொல்ல, மிகப்பெரிய எங்களுக்கு தவாபு கிடைக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, அது மாத்திரம் அல்லாமல் நிச்சயமாக நாங்கள் உலகத்தில் எங்களுக்கு ஒரு சாராரை வைத்து அல்லாஹு தஆலா இந்த சோதனையை ஒரு பாடமாக சொல்கிறார். உண்மையிலே எங்களுடைய ஊருக்கு அந்த சோதனை வராவிட்டாலும் இன்னும் ஒரு ஊருக்கு வந்து அந்த சோதனையை வைத்து எங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுகிறார். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது உள்ள நிக்கதியான நிலையிலே மக்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை, உடுப்பதற்கு ஒழுங்கான ஆடைகள் இல்லை, தங்குவதற்கு ஒழுங்கான இடம் கிடையாது. மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லறங்கள் கிடையாது, இரவும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒழுங்கான குடிபானம் இல்லை. இந்த கட்டத்தில் எங்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்து எங்களை சோதிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்தளவிலே அல் மூமின் லில் மூமினி கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர். எந்த அளவுக்கு கட்டிடம் என்றா, ஒரு பில்டிங்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பில்டிங்ல எந்த ஓட்ட உடசல்களும் இருக்கக்கூடாது. அப்ப அது சம்பூர்ணமாக இருந்தால்தான் அது ஒழுங்கான ஒரு பில்டிங் சொல்லுவோம். அது பின்னி பிணைக்கப்பட்டு ஒழுங்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கை பார்த்து நாங்கள் சொல்லுங்க அழகான ஒரு பில்டிங்னு சொல்லுவோம். இது போலதான் ஒரு மோமின், அப்படி அவனுடைய அந்த அந்த ஒற்றுமை, அவர்களுடைய அந்த அன்பு பாசம் என்பது இருக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்துல அழகாக ஒரு விளங்கப்படுத்தினாங்க. உங்களுடைய உடம்பிலே ஒரு இடத்தில் முள் தைத்து விட்டால் அந்த உடம்பு முழுக்க அந்த வலியை அந்த உடம்பு உணர்கிறது. அதாவது ஒரு காலிலே உங்களுக்கு முள் தைக்கிறது, ஆனால் காலிலே முள் தைத்து விட்டால் கூட அந்த வலி காலில் மட்டும் உணரப்படுவது கிடையாது, முழு உடம்பும் அதனால் செய்கிறது, வேதனைப்படுகிறது. சில பொழுது காய்ச்சல் வருகிறது. ஏன்? உடம்பில் ஒரு இடத்தில் ஒரு புண் வந்து விட்டால், ஒரு காயம் வந்து விட்டால், ஏதோ ஒன்று குத்தி விட்டால் முழு உடலும் பாதிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது போலதான் உங்களுடைய ஒரு சகோதரன் எந்த இடத்தில், உலகத்திலே எந்த ஒரு மூளை முடுக்காக இருந்தாலும் சரி, அங்கே அவன் பாதிக்கப்படுவானாக இருந்தால் அது உங்களுடைய உள்ளத்துக்கு, உங்களுடைய அந்த உள்ளத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய சகோதரன் தான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். ஆகவே அந்த உணர்வோடு நாம் அவர்களுக்காக துஆக்கள் செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும். எங்களால் முடிந்த உடலால் செய்யக்கூடிய இயல்பாக இருந்தால் அந்த பணிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். என்னென்ன முறைகளில் அவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த உதவிகளை இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களுக்காக தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் துஆக்கள் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இது எங்கள் மீது உள்ள ஒரு கடமை, அந்த சமூகத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு கடமை இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த காலகட்டம் நாங்கள் இப்பொழுது எதிர்நோக்கிக்கக்கூடிய இவ்வாறான இந்த சூழல் என்பது உண்மையிலே பல வகையான அதாவது பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வருகின்ற காலம். ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று இந்த ஃபித்னா இதோடு மட்டும் முடிந்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஜீஉல் ஃபிதன், ஒரு குழப்பம் வரும், அதற்கு பிறகு இன்னும் ஒரு குழப்பம் வருமாம். அந்த குழப்பம் முன்னுள்ள குழப்பத்தை விட அதிகமானதாக இருக்கும், அது அதிகரித்து கொண்டே போகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். டெஸ்டுக்கு வருகின்ற குழப்பம் ஒரு சிறிசாக இருக்குமாக இருந்தால் அதுக்கு அடுத்த குழப்பம் அதை விட பெருசானதாக இருந்து கொண்டே இருக்குமாண்டாங்க. அதனால நாங்கள் எதிர்நோக்க போகின்ற காலங்கள் அதை விட மிக மோசமானதாக இருக்கும். எப்படியான நாங்கள் கேள்விப்படாது, நம்முடைய வரலாறுகளிலே இவ்வாறான அழிவுகளை நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு உள்ள அழிவுகள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதிகமான இடங்களிலே ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரதேசங்களில் நீங்கள் வாழக்கூடாது, நீங்கள் பெய்த்து விடுங்கள், எழுப்பி போய் விடுங்கள், வேறு இடங்களை நோக்கி போங்க என்று பல வகையான அதாவது அறிவுறுத்தல்கள் இன்றைக்கு மீடியாக்களூடாக பேசிக் கொண்டே இருக்கிற செய்திகள் மாறி மாறி போய் கொண்டிருக்கிறது.
கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த பிரதேசம், நாங்கள் வாழக்கூடிய இந்த ஊர் என்பது, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நாங்கள் இன்னும் நாங்கள் அணுகவில்லை என்ற ஒரு அச்சமற்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் இந்த தலைப்பு இன்றைக்கு போடப்பட்டிருந்தது. ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, நாங்களும் அந்த அச்சத்தோடு வாழ வேண்டும், பயத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அதாபு எந்த நேரத்திலும் வரலாம். ஆகவே நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நிஅமாக்களுக்கு நாங்கள் அதிகமாக ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு நிறையவே அருள் செய்திருக்கிறான். அவனுடைய அந்த அருளுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி கூறுகிறவாக வாழ வேண்டும். எங்களிடத்திலே நாங்கள் தஸ்பீஹாத்துகளை, திக்ர்களை, இஸ்திக்ஃபார்களை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நஃபிலான தொழுகையின் பக்கம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேரங்களில் எழும்பி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தொழுது விட்டு சுஜூதுகளில் இருந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இப்படி எங்களுடைய நல்ல வணக்க வழிபாட்டுகளின் பக்கம் கூடுதல் நாங்கள் கவனங்களை செலுத்த வேண்டும். ஏனென்றால் உண்மையிலே நாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய, நூஹ் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பிரளயங்களை பார்க்கிறோம். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு வகையான அந்த பித்னாக்கள், குழப்பங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சோதனைகள், பித்னாக்கள் என்பது பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அழிவு வந்து விட்டால் சகோதர சகோதரிகளை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன், ஒரு மனிதன் அவனுக்கு அந்த சுமையை அவனால் தாங்க முடியுமான அளவுக்குத்தான் அல்லாஹ் சோதனையையும் கொடுக்கிறான். ஒரு மனிதனால் தாங்க முடியாத அளவுக்குள்ள சோதனை அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. உலகத்திலே நபிமார்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று யாரும் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன், மனிதர்களிலே ரொம்ப சோதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னார். கடுமையான ஃபித்னாக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்றால் அல் அம்பியா, நபிமார்கள் தான். அதற்கு பிறகு சும்மல் அம்சல் பல் அம்சல், நபிமார்களுக்கு அடுத்த நிலைமையில் உள்ள நல்லடியார்கள், சாலிஹூன்கள், மூமின்கள் எப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே அந்த அளவுக்குள்ள சோதனைகள் நாம் எதிர்கொள்ளாவிட்டாலும், ஆனால் எங்களுக்கு வருகின்ற சோதனைகளாவது நாம் படிப்பினை பெற வேண்டும். நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது முடிஞ்சதற்கு பின்னால் அதை பற்றி எந்த விதமான கவலை மற்றவர்களாக, அதை பற்றி எந்த சிந்தனை மற்றவர்களாக, அதை பற்றி அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் எந்த விதமான முறைப்பாடுகளும் செய்யாதவர்களாக, பழையபடி போல நாங்கள் ஒரு பிழையான ஒரு அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் நாங்கள் ஈடுபட தொடங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அது எந்த நேரத்திலும் வரலாம். துஹாவுடைய நேரத்திலும் வரலாம், அல்லது பயாத்தன் வஹும் நாயிமூன், வீடுகளில் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் வரலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய வேலைகளிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற நேரங்களில் கூட வரலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய மரணங்கள் ஹுஸ்னுல் ஹாத்திமா, இறுதி அந்த நிலைமை, நல்ல நிலைமையில் எங்களுடைய மரணம் பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட வேண்டும். எங்களுடைய மரணங்கள் நாங்கள் நல்ல முறையில், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் எங்களுடைய மரணங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைமை எல்லோருக்கும் நாம் நசீபாக்க வேண்டும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறான இந்த அனர்த்தம் உள்ள இந்த காலங்களிலே நாங்கள் மேலே சொன்ன சில வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் மீது, கதிரின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வோடும் நாங்கள் கையேந்த வேண்டும். பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. இவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அந்த பொறுமை என்ற ஒன்றை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த ஒரு சமூகமாக மாறுகிற பொழுது நிச்சயமாக உலகத்தில் ஏற்படுகின்ற இந்த சோதனைகள் என்பது அது ஒரு பெரிய ஒரு சோதனையாக அது எங்களுக்கு விளங்காது. நிச்சயமாக அதிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வைத்திருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா எனக்கு மறுமையிலே அதற்கான கூலியை தருவான், அதற்கான சவாப் எனக்கு இருக்கிறது என்று நாம் நம்பி வாழுகிற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனை அது சோதனை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே இது ஒரு டெஸ்டிங். இந்த உலகத்திலே நாம் கொஞ்ச காலம் வாழப் போகிறோம். வாழுகிற காலத்திலே இறைவனுக்கு பொருத்தமாக, இறைவன் விரும்பிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.